இன்னைக்கான சவாலை நம்ம வெற்றிகரமாக ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நாள் 13வது நாள் காலையிலேயே நம்ம யோகாசனம் எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். யோகாசனத்தை அருமையாக பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு வேப்பங்குச்சி ஒடிச்சு பல்ல தூக்கி ஆரம்பிச்சிட்டேங்க. காலையில் அப்படியே சூரியனை பார்த்துட்டு அப்படியே நம்ம புஷ்அப் அதாவது தண்டால் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. முதல்ல ஒரு 70, அதுக்கு அடுத்து ஒரு 30ங்க. இந்த வாழ்க்கையில் நான் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க. எதை பண்ணாலுமே அதை தெளிவாக பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கு நம்மளே அர்ப்பணிக்கணும். அந்த விஷயத்துக்காக ஒன்று அடையணும் முடிவு பண்ணிட்டோமா, அந்த விஷயத்துக்காக நம்மளை அர்ப்பணிக்கணும். ஃபுல் எஃபெக்ட் போடணும். அப்போ தான் அதில் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஆரம்பிங்க. தள்ளி போட உங்களோட ரிசல்ட்ஸ் உங்களோட தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் இன்றைக்கே தொடங்குங்க. மாற்றம் இன்றிலிருந்தே தொடங்கட்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத குப்பைகளை உள்ள அள்ளி போட்டிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வெளியே அள்ளி போட்டுருங்க. ஏன்னா அது உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதை டிலே பண்ணிடும். அதனால் ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி எம்டி யுவர் மைண்ட் அப்படின்னு அவர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு. நம்ம அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களும் சரி, எல்லாருமே அந்த மனசை கட்டுப்படுத்துறதுனால தான் அவங்க வலிமையாக இருந்திருக்காங்க. நம்ம அந்த மனசை அலைப்பாய விட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை செலவிட்டு இருக்கோம். அதனால் நம்ம எதை பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணிடணும். அவ்வளோதான். மீண்டும் சந்திப்போம் இனியவர்களே.